வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் டேராடூனில் நேற்று நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் உள்ள மால்டா நகர ரயில் நிலையத்தில் ஹவுரா மற்றும் குவஹாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை நேற்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் நாகன் மாவட்டத்தில் உள்ள காளியாப்பூரில் காமாக்யா ரோதக் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் திப்ருகர் லக்னோ அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 புதிய விரைவு ரயில்களை கொடியசைத்து பிரதமர் தொடக்கி வைக்கிறார். போலந்து நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ரடோஸ்லாவ் சிக்கோஸ்கி 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் இலக்கிய விழாவில் கலந்து கொள்ளும் அவர் நாளை திங்கட்கிழமை புதுடெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையிலான மையக் கருத்தோடு குடியரசு தின அணிவகுப்பு நடைபெற உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் சுயசார்பு இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் வந்தே மாதரம் பாடலுக்கு புகழாரம் சூட்டும் வகையில் இந்த அணிவகுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். ஸ்வீடன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் ருஜுலா ராமு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.